மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ள திமுக தலைவர் கருணாநிதி பிரதமர் பொறுப்பேற்கவுள்ள நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுவரை இல்லாத வகையில் தமிழகத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் வெற்றி வாய்ப்பை முழுவதுமாக இழந்திருப்பதாகவும் இந்த முடிவை மக்கள் குரலே மகேசன் குரல் என்ற ஜனநாயக தத்துவத்தின் அடிப்படையில் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக இதுபோன்ற தோல்வியையும் எந்த கட்சியும் பெறாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றிருப்பதாக கூறியுள்ள கருணாநிதி மக்களின் நம்பிக்கையை உறுதி பெறக்கூடிய வகையில் தொடர்ந்து தொண்டாற்றுவோம் என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள பாரதிய ஜனதா கூட்டணியினருக்கும் குறிப்பாக பிரதமர் பதவி ஏற்கவுள்ள நரேந்திர மோடிக்கும் திமுக சார்பில் வாழ்த்து தெரிவிப்பதாக அந்த அறிக்கையில் கருணாநிதி கூறியுள்ளார்.